நாங்க என்னென்னமோ பேச போறாரு, 1 மணி நேரம் போட்டு காட்சி எடுக்க போறாரு, என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தோம் சார். ஒண்ணுமே எங்களுக்கே சப்புன்னு இருக்கு. எதிர்பார்ப்பு நாங்க பயங்கரமா உளவுத்துறை அரண்டுருச்சு. உளவு இன்னும் பிரஸ் மீட் இருக்கு, இன்னும் வந்து களத்துக்கு நேரடியாக மக்களை சந்திக்க போகணும். எனக்கு தெரிஞ்ச பிரஸ் மீட் நடக்காது. திமுகவை விட இந்த மண்ணுக்காக மண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பாஜக கூட்டணி வைத்துக் கொண்டே அதிமுக களத்தில் நின்றுருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. சிறப்பு. அப்ப நீங்க பாஜக நீங்களும் கூட்டணி போயிடுங்க. என்னோட பிரையாரிட்டி, நான் கட்சியை ஆரம்பிச்சதே திமுகவை அழிப்பதற்காக நீங்க ஒரு லைன் எடுத்தீங்கன்னா, அப்ப பாஜக என்ன சொல்லுவாங்க, வாங்க நாங்களும் அழிக்க அங்க வந்துருக்கோம், வாங்க சேர்ந்து. கடைசி வரைக்கும் அந்த பத்திரிகையாளர் இருக்கார், அவர் போய் அட்டாக் பண்ணிடுவாங்க. அவர் ரவீந்திரன் துரைசாமி இருக்கார், அவர் நீங்க எப்படியாவது அட்டாக் பண்ணி அவர் அழுக வைக்கிறீங்க. இதுக்காக தமிழ் வெட்டுக்கழகம் ஆரம்பிச்சிங்க. இப்போ நீங்க ராஜ்மோகன் மாதிரி முட்டு கொடுக்குறாருல, அதே மாதிரி ராஜ்மோகன் சொல்லிருப்பாங்க போல அதிமுக அட்டாக் பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அதிமுக அட்டாக் பண்ணாதீங்கன்னு. அதே மாதிரி ஜெகதீஸ்வரன் அதிமுக அட்டாக் பண்ணீங்க. ஜெகதீஸ்வரன் இன்னும் நம்பிட்டு இருக்காங்களா அதிமுக கூட்டணி? ஆமா ஆமா, அதான் இன்னுமே வந்து ராஜ்மோகன் பேட்டியில் கூட அதை சொல்றாரு, நடக்கும் பாருங்க, வருவார் பாருங்க, பொறுத்துருங்க அப்படின்னு தான். இதே கதையை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் மாவட்ட செயலரே போடாம இருக்காங்க. ஒரு 6 தொகுதியில மாவட்ட செயலர் கிடையாது. இன்னைக்கு கணக்குல வச்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன், அந்த கட்சியில விஜய் கூட ஜெயிக்க மாட்டாங்க. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகாவினுடைய போராட்டம் தான் ஹைலைட்டா பேசப்பட்டுட்டே இருக்கு. அந்த போராட்டம் தாவேகா தரப்புல மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது. இன்னொரு புறம் அதில் நிறைய விமர்சனங்கள். விஜய் ரொம்ப ஷார்ட்டாக தான் பேசியிருக்காரு, ரொம்ப சொற்பமான டைமில் அந்த போராட்டம் நடந்து முடிந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட டைமில் பேசின விஜய் கூட வந்து சில இடங்களில் வந்து ஃபேக்சுவலாக எரர் பேசியிருக்காருன்னா சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த போராட்டத்தை? விஜய் அவர்களிடம் இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய துவங்கியிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது வந்து அது முழுமை பெறுமா, கன்சிஸ்டண்டாக இருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த எதிர்பார்ப்பு தான் தொடர்ச்சியாக இருக்குது. அது வந்து தமிழக வெட்டுக்கழக தோழர்கள்ட்டே இருக்குது. ஒவ்வொரு வாட்டியுமே வந்து அவங்களே, நீங்கள் பல நேரங்களில் தொலைக்காட்சி ஊடகங்களில் ஜனவரியிலிருந்து சூறாவளி சுற்றுப்பயணம் இந்த இது நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருப்பீங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு நானே பல இடங்களில் பேசியிருப்பேன். ஏன்னா எனக்கு சொல்லப்பட்ட செய்தியும் ஒரு கூடிய விரைவில் வரப்போறாரு. களத்துக்கு வந்து அவர் வந்து பார்க்க போகிறார், மக்களை பார்க்க போகிறாரு, சுற்றுப்பயணம் போக போகிறார், நடைப்பயணம் போக போகிறார் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்ட காரணத்தினால சரி உண்மையிலே அவர் வரப்போறார். களத்திற்கு அவர் எப்பொழுது வருவார் அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதுவும் இந்த நேரத்தில் ஒரு பக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போராடியில் தமிழ்நாடுன்னு போறாரு, இந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து மக்களை காப்போம்னு அவர் ஒரு சுற்றுப்பயணம் போறாரு. அப்போ ஒரு மும்முனை போட்டியை நோக்கி போகுமோ அப்படின்னு பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவர் மட்டும் பின்தங்கி இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு பார்வை இருந்தது. ஸோ அதனால களத்திற்கு இவரும் வெகு விரைவில் வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. சுற்றுப்பயணமும் நடைபயணம் இல்லாட்டி அட்லீஸ்ட் முதல்ல ஒரு போராட்ட களத்திற்கு ஒரு வர்றார் அப்படிங்கிற பட்சத்தில் இது உண்மையிலேயே வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஒரு போராட்டம் என்னைக்கு பண்ணுவாங்க, ஏன்னா அது ஒரிஜினல்களே பல பேட்டிகளில் பார்த்துருப்போம், நாங்கள் பண்ணுற போராட்டம் ரொம்ப வித்தியாசமான போராட்டமாக இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி யாருமே போராட்டம் பண்ணுங்க, அதில் எனக்கு என்ன பெருசாக வித்தியாசம் பண்ணிட முடியும், ஒரே ஸ்டாண்டர்ட் தான் இங்கே இருக்குது. பேசுகிற பேச்சில் வந்து ஒரு மாற்றங்கள் இருக்கலாம், இல்லை யாரும் கையில் எடுக்காத போராட்டங்களை ஒரு கையில் எடுக்கலாமே தவிர நாங்கள் பண்ணுற போராட்டமே வித்தியாசமாக இருக்கும்ன்றதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக ஒரு எக்ஸாஜரேட்டட் ஸ்பீச் தான் நான் பார்க்குறேன். பட் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை துவக்கி இருப்பது, இன்னும் சொல்லப்போனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இந்த இஷ்யூவில் போராட்டம் பண்ணாத போது விஜய் அவர்கள் அந்த போராட்டம் பண்ணுறது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். கூடுதலாக நீங்கள் லாக்கப் மரணங்களில் இறந்து போன அந்த 24 பேரையுமே அழைத்து வந்து, ஏன்னா சும்மா நான் ஒரு அடையாளத்துக்காக பண்ணல, நான் வந்து அஜித்குமாருக்காக மட்டும் பண்ணல, லாக்கப் மரணங்களில் இறந்த அத்தனை பேருக்குமே நான் வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறத அவங்கள முதல்ல பார்த்தது, அதற்கு பிறகு அவர்களுக்கு துணையாக நிற்பது, அவங்கள வந்து ஏற்றி வச்சது வரைக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் தான் பார்க்கின்றேன். அவருடைய ஸ்பீச்சில் கூட மாற்று கருத்துக்கள் இருக்கு. பட் ஆனால் அவருடைய அட்டாக்குங்கிறது டிஎம்கே எகென்ஸ்டா டிஎம்கே தான். என்னுடைய அரசியல் எதிரியான திமுகவிற்கு எதிராக நான் பேசின 3 நிமிஷமோ அது என்னவோ நான் வந்து அதுல கண்டிப்பா அட்டாக் பண்ணுவேன், அந்த மோட நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இது முழுக்க இது திமுக செய்ய தவறிய விஷயம். நீங்க முதலமைச்சர் அவர்கள் வந்து சாரி கேட்டா போதுமா அப்படிங்கிற கேள்விகள், நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த பதாதைகள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஸ்டார்ட்னு தான் சொல்லுவேன். நல்ல ஸ்டார்ட். அந்த மேடையில் ஏறிட்டாரு, களத்துக்கு வந்திருக்காரு, போராட்ட களத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற நல்ல ஸ்டார்ட். நல்ல கூட்டம் தான். விஜய் அவர்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் வெவ்வேறு ஊர்களிலிருந்து வந்திருந்தாங்க. நான் அது கூட அவசியமற்றதான் பார்க்கின்றேன். விஜய் அவர்கள் இங்கே வந்தாலே சென்னையிலே இதே கூட்டத்தை அவங்களால் திரட்ட முடியும், இதோட பெரிய கூட்டத்தை திரட்ட முடியும். இதற்காக நீங்க சவுத்துல இருந்தெல்லாம் அவங்களை கஷ்டப்பட்டு வர வச்சு காலைல 7 மணிலேருந்து நிற்க வச்சு சில பேர் மயக்கம்லாம் போட்ட காட்சிகள். ஏன்னா அந்த இடத்துல எதுவுமே அரேஞ்ச் பண்ண முடியாது வச்சுக்கோங்களேன். மாநாடுனா கூட ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து ஒரு மணி நேரம் தான் போலீஸ் பெர்மிஷனே கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் சாப்பாடு அரேஞ்ச் பண்றது, தண்ணி அரேஞ்ச் பண்றது கஷ்டமான விஷயம். வெயில் எப்படி அடிக்குதுங்கிற பாக்குறோம். காலை 7 மணில இருந்து அவங்க எல்லாம் விஜய் வரப்போறான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் தவிர்த்து இருக்கலாம். சென்னையில இருக்கிறவங்க மட்டும், இல்லை சென்னை சுற்றி இருக்கிற செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் மட்டும் வந்தாலே போதுமானதாக இருக்கும் சொல்லிருக்கலாம்னு மட்டும் எனக்கு தோணுச்சு அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது. மற்றபடி நல்ல ஸ்டார்ட் தான் நான் பாக்குறேன். இன்னொரு பக்கம் விமர்சனம் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, தவைக்க தரப்புல இருந்து
1 மணி நேரம் தான் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க, 10 to 11 தான் பர்மிஷன். ஸோ அதனால அந்த 1 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணுன்றதுக்காகத்தான் எல்லாருமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ராஜ்மோகன் சொல்றாரு. அப்படிதான் எல்லா போராட்டமும் நடந்திருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி அதை நம்ம எவ்வளவோ போராட்டங்களை நானே லோக்சத்தா கட்சியாக இருக்கும் பொழுதும் அதுக்கு பிறகு நம்ம ஆர்டிஎஸ் சேவை பெறும் உரிமை சட்டத்திற்காக லோக் ஆயுக்தாங்க எவ்வளவோ போராட்டங்களை பண்ணிருக்கோம். காவல்துறை அப்படிதான் சொல்லுவாங்க, சார் காலைல 10 to 11 சார் முடிச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி லெட்டர் அப்படிதான் கொடுப்பாங்க. ஆனா அந்த 10 மணி போராட்டம் 1 மணிக்கு போனா கூட நீங்க அன்லஸ் அண்ட் அன்டில் வேற ஏதாவது சம்பந்தம் இல்லாம நடக்குது, இல்ல அவங்க அந்த போராட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணி உண்ணாவிரத மாதிரி உட்கார போறாங்க, இல்ல அங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுறாங்க, ஒரு மாதிரி தேவையில்லாத மத பிரச்சனையை உருவாக்குறாங்க, ஜாதி பிரச்சனையை உருவாக்குறாங்க, அந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் போனாதான் அவங்க உடனடியாக கலைஞன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி காவல்துறை நார்மலா சொல்ல நடத்திட்டு போறாங்க, பர்மிஷன் கேட்டாங்க நடத்திட்டு போறாங்க, அந்த இடத்துல காவல்துறை காவலுக்கு நிப்பாங்க, முடிக்கிற வரைக்கும் நிப்பாங்க, அவங்க முடியும் போது சார் கலைஞ்சு போயிட்டு எல்லாரும் கை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா போராட்ட களத்திற்கும் எல்லா காவல்துறையினருக்குமே அது தெரியும். ஒரு போராட்டம்னா 1 மணி நேரம், பர்மிஷன் கேட்டா 2 மணி நேரம் நடக்கும், 3 மணி நேரம் நடக்கும். எவ்வளவு போராட்டங்கள் நடத்திருக்கு. இந்த தமிழ்நாடு பார்க்காத போராட்டமா, சிவானந்த சாலையிலே பார்க்காத போராட்டங்களா? இன்னைக்கு போனீங்கன்னாலும் இப்போ ஒரு ஆசிரியர் கழகம் போராடிட்டு இருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு கோவில் ட்ரஸ்ட்டுக்காக போராடிட்டு இருப்பாங்க, அறங்காவலர்கள் குழு போராடிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துட்டே தான் இருக்கும். எல்லா போராட்டங்களும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்குதான். இன்னொன்னு இவங்களே சொல்ற 1 மணி நேரம் தான் பர்மிஷன். அப்ப காலை 7 மணி தான் போலீஸ் ஏன் அவங்களை நிக்க விட்டாங்க? அவங்க அப்பயே சொல்லிருக்கலாம், 10 மணி தான் நீங்க கூடணும், அதுக்கு முன்னாடி கூடவே கூடாது, நீங்க வெளியே போகணும்னு சொல்லிருக்கலாம். போலீஸ் அந்த மாதிரி ஒண்ணு பண்ணவே இல்லையே. இன்னொன்னு ஐஎஸ்ட பேசும்போதே ஐஎஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஐஎஸ் சில பேர் நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க, சார் நாங்க பயங்கரமா எதிர்பார்த்தோம், இவர் ஒண்ணுமே இவங்க செய்யல, நாங்க என்னென்னமோ பேச போறாரு, 1 மணி நேரம் போட்டு காட்சி எடுக்க போறாரு, என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தோம் சார், ஒண்ணுமே எங்களுக்கே சப்புன்னு இருக்கு. எதிர்பார்ப்பு நாங்க பயங்கரமா உளவுத்துறை அரண்டுருச்சு. உளவுத்துறை தான் நான் சொல்றேன். உளவுத்துறை பேசும் பொழுது எங்க எதிர்பார்ப்புங்கிறது எங்களுக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ரியாலிட்டியில பார்க்கும் பொழுது அது என்ன இது 4 நிமிஷம் 3 நிமிஷம் 2 நிமிஷம் தான் பேசிட்டு போறதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு மெனக்கடுறாங்க? 3 நாளா டிவியில விஜய் வரப்போறாரு, விஜய் போறாரு, இவ்வளவு பில்டப் எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா கடைசி நேரத்துல தான் தொண்டர்களுக்கே தெரியும் விஜய் வரப்போறாருன்னு. அதெல்லாம் இல்ல. அதாவது தொண்டர்கள் வரப்போறாருன்னு, அதாவது விஜய் அவர் வரப்போறாருன்னு தெரிஞ்ச காரணத்தினால்தான் ஊர்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வர சொல்றாரு புஷி ஆனந்த். மறுபடியும் சொல்றேன், விஜய் அவர்கள் இயல்பாகவே கூட்டம் இருக்கு, நீங்க ஊர்ல இருந்து ஆள் திரட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் தலைவர் வரப்போறாரு, நீங்க எல்லாம் வாங்க, நீங்க எல்லாம் 4 பஸ் 5 பஸ் எடுத்துட்டு வாங்க, 4 வண்டி எடுத்துட்டு வாங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் போகுதுன்னா, விஜய் அவர்கள் கண்டிப்பாக இந்த களத்திற்கு வரப்போகிறார். இன்னொன்னு, விஜய் அவர்கள் ஒருவேளை வராமல் இருந்திருந்தால் இன்னொரு கேள்வி எழுந்திருக்கும்ல, விஜய் என்ன செய்யறாரு? ஒரு ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் சொல்லிட்டாரு. மே மாசம் ஷூட் முடிஞ்சு, ஜனநாயகத்தோட படத்தோட ஷூட் முடிஞ்சிருச்சு. அப்ப இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் தலைநகரான சென்னையில இவ்வளவு பெரிய போராட்டம் செய்யும் பொழுதும் அந்த கட்சியோட தலைவர் வெளியே வரமாட்டாருன்னா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வேற மாதிரி மாறி இருக்கும். அதை அவர் உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் நம்ம அந்த நேரத்தில் களத்துக்கு போகணும். ஏன்னா நமக்கான பேரலல் கான்டெம்பரரி லீடர்ஸ் எல்லாமே களத்துல நிக்கிறாங்க. நம்ம மட்டும் வீட்டில் இருக்கோம்னு சொல்லி வீட்டில் ஏதாவது முக்கியமான அரசியல் வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னா பிரச்சனை இல்லை. எந்த அரசியல் வேலையும் இல்லாத போது நான் களத்திலையும் இல்லை அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையானது உணர்ந்து கொண்டதால் வந்தார். அதனால் வரப்போகின்றார் என்பது தொண்டர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது அந்த போராட்டத்திற்கு பர்மிஷன் வாங்குறோன்னு முடிவு பண்றாங்க இல்லையா, அப்பொழுதே தெரியும். நீங்க அவர் வர்றதுனாலதான் முன்கூட்டியே பர்மிஷனையும் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. நீங்க கோர்ட்ல கூட போய் ஏன் போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது ஒருவேளை விஜய் வராமல் இருந்தால் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. சரி ஓகே தள்ளி போனா பாத்துக்கிறோங்க, ஒரு 5 நாள் தானே, ஒரு 10 நாள் தானே. விஜய் அவர்கள் வர்றதுனாலதான் பக்காவா இதை பிளான் பண்ணணும். ஏன்னா நீங்க ஒரு சைடு புஷி ஆனந்த் இன்னைக்கும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவார்னு ஆர்கனைஸ் பண்ணுவார், பல விஷயங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவார். அதனால இது கரெக்டா எந்த சொதப்பலும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்ல பண்ணிருக்காங்க. அதனால விஜய் வரதுல எல்லாருக்கும் தெரியும். இல்ல ஜூன் ஜூலை அப்படின்ற நீங்க மே மாசம் ஷூட்டிங் முடிஞ்சப்போ ஜூன் ஜூலை 2 மாசம் ஆயிடுச்சு. 2 மாசத்துல ஒரு போராட்டத்துல பங்கெடுப்பது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமாகவே ஊடகங்கள்ல பார்க்கப்படுது. அப்போ இன்னும் பிரஸ் மீட் இருக்கு, இன்னும் களத்துக்கு நேரடியாக மக்களை சந்திக்க போகணும், அதெல்லாம் நடக்குமான்றதே ஒரு பெரிய கேள்வியா இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்ச பிரஸ் மீட் நடக்காதுங்க. அவர் பிரஸ்ஸை சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை. அவர் பிரஸ்ஸை சந்திச்சா பல கேள்விகளை நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவரிடம் எல்லா கேள்விகளுக்குமான பதில்கள் இருக்கான்னா இல்லை. ஏன்னா நீங்க அதற்கு பல பிரச்சனைகளை உள்வாங்கணும். நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ நீங்க அஜித்குமார் போராட்டம் ஒன்று பண்ணிட்டீங்க, அடுத்து ஒரு லாக்அப் டெத் மரணம் நடந்தா, அடுத்து ஏதாவது போலீஸ் எக்ஸஸ் நடந்தா அதற்கு வாய்மூடி பேசாம தானே இருக்கும். அன்னிஸ்டி பிரச்சனைக்கு பேசுறோம், ஐஐடி பிரச்சனைக்கு நாங்க ஏன்னா அது நடந்தது தெரியுமா தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ எல்லா இன்னைக்கு ஏன்னா நீங்க எல்லா லீடர்ஸையும் பாருங்களேன். நீங்க இன்னும் சொன்னா சீமானை கூட உதாரணமா எடுத்துக்கங்க. நீங்க சீமான் அவர்கள் மேல பல மாற்றத்தில் வைப்பீங்க. ஆனா இந்த நாட்டில் ஒவ்வொரு இஷ்யூ நடக்கும்போது உடனடியாக ரியாக்ட் பண்ணுவார். சில நேரங்கள் ஊடகங்களை நேரடியாக சந்திப்பாரு, பிரசிட்ட கேள்விகளை எடுப்பாரு, இல்ல பத்திரிகைகள் அறிக்கைகளா கொடுப்பாரு. என்னைக்குமே பிரஸ்ஸை பார்க்கலாம் பயந்ததே கிடையாது. அது கான்ட்ரோவர்சியலா சில விஷயங்கள் போகும், நீங்க அவர் பிரஸ் அவர் வேற மாதிரி ஹேண்டில் பண்றதெல்லாம் போகும். பட் என்னைக்கு சந்திக்கிறதுலாம் ஏன்னா அவருக்கு அட்லீஸ்ட் நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு டெய்லி என்ன நடக்குது, நாட்டை என்ன நடக்குதுங்கிறது தெரியும், எனக்கு அந்த இன்புட்ஸ் வருது, நானே படிக்கிறேன் பார்க்கிறேன். விஜய் அவர்கள் அதே மாதிரி செய்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல.
எல்லா பிரச்சனைகளையும் பார்க்கிறாரு. தினம் தினம் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை நடக்குது, இந்தியாவில் இந்த பிரச்சனை நடக்குது, உலகத்தில் அந்த பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு வந்து இவருடைய நினைவு நாள், இவருடைய பிறந்த நாள், காமராஜர் பிறந்த நாள் அப்படின்னா இன்னைக்கு வந்து கொள்கை தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு மரியாதை செய்வாங்க. இன்னைக்கு வேறு என்ன சிறப்பான நாள்? இந்த மாதிரி விஷயங்களை ஒரு அரசியல் தலைவருக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்ல அவர் சுற்றி இருக்கிறவங்களால சொல்லணும், அண்ணா இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த ஊர் ரீஜனல் லெவலில் இந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, அங்கே திருபுவனத்தில் பிரச்சனை முடிஞ்சுது, வேற ஒரு ஊரில் வேற ஒரு பிரச்சனை நடக்குது, இங்கே ரயில்வே கேட்டில் ஒன்று திறந்து விட்ட காரணத்தினால குழந்தைங்க இறந்து போயிருக்காங்கன்னு. இது எல்லாத்தையும் ஒரு அரசியல்வாதிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 24 மணி நேரமும் நீங்கள் ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கணும், உங்களுக்கு தூக்கம்லாம் மறந்து வேலை செய்யணும். அந்த அளவிற்கு விஜய் வந்து விட்டாரானா எனக்கு தெரிந்து இல்லவே இல்லை. அவருக்கு அவர் ரெடியாக இருக்காரான்னு கூட பெரிய கேள்வி இருக்கு எனக்குலாம். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அவர் வந்து எல்லா விஷயங்களையும் உள்வாங்கிக் கொள்கிறாரா, அதை வெளிப்படுத்துகிறாரா? நான் பார்த்த வரைக்கும் அவர் வெளிப்படுத்தவே இல்லை. தொண்டர்கள் மனநிலை வேறவால இருக்கு. அதாவது அங்க போராட்டத்துக்கு வந்த தொண்டர்கள் பலருமே வந்து என்ன சொல்றாங்க, ஸ்டாலின் எங்களுக்கு ஒரு ஆள் இல்ல, உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு ஒரு ஆள் இல்ல, சீமான் எங்களுக்கு ஒரு ஆள் இல்ல, யாருமே எங்களுக்கு ஆள் இல்ல, 2026 நாங்க ஆட்சி அமைப்போம், முதலமைச்சர் வந்து அரியணையில் ஏற போறாரு எங்களுடைய தளபதி அப்படின்னு அவங்க நம்பிக்கையா இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதுக்கான வேலைப்பாடுகள் இருக்கா அப்படின்னு கேட்டா அது பெரிய கேள்வியாகவே இருந்துட்டு இருக்கு. அப்போ இது ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கு. அவங்க இன்னுமே வந்து சர்க்கார் படம் மாதிரி தலைவர் கடைசி நாள் வந்து எலெக்ஷன் கமிஷன் காலையில எந்திரிச்சு எல்லாம் ஓட்டு போட போயிட்டீங்களா, இன்னைக்கு எல்லாரும் ஓட்டு போட போயிடுங்க, இன்னைக்கு நமக்கான நாள் அப்படின்னு சொன்னா எல்லாம் ஓட்டு போட போயிடுவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை, திரைப்படம் இல்லை. அந்த மனப்பான்மையில வந்து அவங்க வெளியே வரணும். ஏன்னா நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு 8 மாசத்துல எலெக்ஷன் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் மாவட்ட செயலரே போடாமல் இருக்காங்க. ஒரு 6 தொகுதியில் மாவட்ட செயலர் கிடையாது. நீங்க எப்படி வந்து அவர் எங்க போய் பிரச்சாரம் பண்ணுவார், யார் அதை அரேஞ்ச் பண்ணுவாங்க? நீ மாவட்ட செயலாளருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற எந்த கட்டமைப்புமே போடல. நான் நிறைய சேனல் சொல்லி ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் யாரையுமே போடுறதுக்கு தயாராகவும் இல்லை. சாறு பணிகளாக நீங்க 21 அணிகள் அறிவிச்சாங்க. 4 சோசியல் மீடியா, ஐடி மட்டும் தான் அறிவிச்சாங்க, வக்கீல் டீம் அறிவிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி யாரையும் அறிவிக்கவே இல்லை. நீங்க ஒரு முழு கட்டமைப்புக்கே தயாராக இல்லை நாங்க அப்படிங்கும் போது நீங்க எப்படி அரியணையில் ஏறுவீங்க? நான் சொல்லவா, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த ஜூலை 15ஆம் தேதி இன்னைக்கு கணக்கில் வச்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன், அந்த கட்சியில விஜய் கூட ஜெயிக்க மாட்டார். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். விஜய் அவர்களுக்கும் அது தெரிந்த காரணத்தினால்தான் மறுபடியும் ஏதாவது கூட்டணிக்குள்ள போய் மாட்டிக்கலாம்னு அவர் பார்க்குறாங்க. அவங்க ஆரம்பத்திலிருந்தே டே 1ல இருந்து அந்த கட்சி துவங்கிய நாளிலிருந்து ஏதாவது ஒரு கூட்டணிக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம இந்த தேர்தலில் வந்து. ஆனால் வெளிப்படையாக சொல்றது, நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர், நாம பிரைமரி ஃபோர்ஸ், 234 கேண்டிடேட்ஸ் போடுற அளவுக்கு உங்கள்ட்ட கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா? ஏன்னா இந்த பேச்சு நீங்க வந்து அதிமுக கூட நீங்க போயிருவாங்கன்னு சொன்ன பிறகு அதிமுக தலைவர்கள் கேட்கிறாங்க. அவங்க அதிமுக ஒரு குறிப்பிட்ட தலைவர் பேசுறாரு. அவர் சொல்றாரு, அந்த மேடையில் இருக்கின்ற, நீங்க 2ஆம் ஆண்டு விழா மேடை, அந்த மேடையில் இருக்கிற ஒரு 4 பேர் 3 பேரை தவிர யாருக்கு சீட்டு கொடுப்போம்னு சொல்லுங்க. நீங்க நாங்க கொடுக்கறதா இருந்தால் 12 சீட்டு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த 12 சீட்டுக்கு அங்கே ஆள் இருக்கா? விஜய் இருக்காரு, ஓகே, ஆதவ அர்ஜுனா இருக்காரு, அதுக்கு அடுத்தபடியாக வேற யார் இருக்கான்னு கேட்குறாங்க. புஷியானந்த் இங்கே நிற்பாரா இல்லை பாண்டிச்சேரி நிற்பாரான்னு அவங்களுக்கு தெரியல. அதனால யார் இங்கே இருக்காங்க? 234 கேண்டிடேட்ஸ் உங்கள்கிட்ட இருக்காங்களா? அப்படின்னா அதுவே இல்லை. நீங்க எப்படி அரியணையில் ஏறி உட்காருங்கன்னு எனக்கு புரியல. ஏன் அரசியல்லாம் என்னன்னே தெரியாம, அரசியல்லாம் என்னன்னு கத்துக்க ரெடியா இல்லாம, அரசியல் பிரச்சனைகளை பேசாம, நீங்க எந்த முன்னெடுப்புகளையும் செய்யாம, செயல் திட்டங்களை உருவாக்காம, நாங்க திமுக திட்டோம், நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்க. திமுக திட்டுறது மட்டும்தான் உங்களோட அஜெண்டா. அது மட்டும் ஸ்டாலின் அவர்களை திட்டாலும், உதயநிதி ஸ்டாலின் திட்டோம், திமுக திட்டோம், அப்ப மக்கள் நம்மளை ஓட்டு போட வச்சிருவாங்கல்ல? எப்படி வைப்பாங்க? நீங்க என்ன முன்வைக்கிறேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க பாலாஜி, நீங்க ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட மக்கள் கேட்கறாங்க, எதுக்கு சார் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப பிரீஃபா கூட நான் மக்களுக்கு நல்லது செய்யறோம், விஜயகாந்த் கூட சொன்ன மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வந்திருக்கோம், ஏழைகளை காப்பாற்ற போறோம், ஏழ்மையை இங்க இருக்கக்கூடாது, அப்படிதானே நம்ம சொல்லுவோம். இல்ல திமுக அழிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன், திமுக ஆட்சியிலிருந்து அகற்றுறதுக்காக வந்திருக்கேன். அது வந்து ப்ரையாரிட்டியில் செகண்ட் ப்ரையாரிட்டி, தேர்ட் ப்ரையாரிட்டியா இருக்கலாம். என்னோட ப்ரையாரிட்டி, நான் கட்சியை ஆரம்பிச்சதே திமுகவை அழிப்பதற்காக நீங்க ஒரு லைன் எடுத்தீங்கன்னா, அப்போ பாஜக என்ன சொல்லுவாங்க? வாங்க நாங்களும் அழிக்காக தான் வந்திருக்கோம், வாங்க நம்ம சேர்ந்து விட. நீங்க அதிமுக அதுக்கு தான் வந்திருக்காங்க. அடுத்து பாமக அப்பா இன்னுமே ஒரு சாஃப்ட் கார்னர், இரண்டுமே திராவிட கட்சிகள் தான். சரிசமமாக ஊழல் செய்திருக்காங்கன்னா ஆமா செய்திருக்காங்கன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. இன்ஃபேக்ட் ஜெயலலிதா அவர்கள் வந்து சிறைக்கு போயிருக்காங்க. நீங்க வந்து அவர் ஊழல் குற்றவாளி தான், அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? இவங்க அதிமுக காரங்க தான் இல்ல அம்மா வந்து இறந்து போனதுனால அவள் குற்றவாளி தானே, அது ப்ரூவன் தானே. ஆனா இன்னுமே ஒரு சாஃப்ட் கார்னர் அதிமுகவின் மீது. அதிமுக இப்ப ராஜ்மோகன் கொடுத்த ஒரு ரீசன்ட் இன்டர்வியூல கூட வந்து திமுகவை விட இந்த மண்ணுக்காக, மண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பாஜக கூட்டணி வைத்துக் கொண்டே அதிமுக களத்தில் நின்றுருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. சிறப்பு. அப்ப நீங்க பாஜக நீங்களும் கூட்டணி போயிடுங்க, நீங்களும் மண் சார்ந்த பிரச்சனைகளுக்காக பாஜக இணைந்து நீங்களும் வந்து போராடுங்க. எதுக்காக கொள்கை எதிர்க்கு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏங்க முழுக்க மாநில உரிமைகளை வந்து கொடுத்துட்டாங்கிறதான் பிரச்சனை. நீங்க விவசாய சட்டங்கள் வருது, 3 சட்டங்கள், அது அப்புறமா வாபஸ் வாங்கினாரு. அந்த விவசாய சட்டங்களை இந்த தமிழ்நாட்டில் அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணது யாரு? எடப்பாடி பழனிசாமி.
மோடி கொண்டது விவசாய சட்டங்கள் எவ்வளவு சிறப்பான சட்டம் தெரியுங்களாங்க அப்படின்னு அவர் தான் பேசினார். மோடி கூட பேசல. இங்க வந்து தூக்கி சுமந்தது அவர் தான். எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்னைக்கு மாநில உரிமைகளை முழுக்க விட்டு கொடுத்தது அதிமுக. இன்னைக்கு ஒண்ணு இல்ல, இன்னைக்கு திமுக மேல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஓகே, அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான். அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் அழகா அதிமுகவுக்கு போக வேண்டியது இன்னைக்கு இந்த பாஜக கூட்டணி அமைந்த காரணத்தால இன்னைக்கு என்ன சொல்றாங்க, வேற வழி இல்லைங்க, நான் திமுக ஓட்டு போட்டுறேன், எனக்கு வேற சாய்ஸே இல்லை, நான் வந்து அதிமுக போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா கூட இன்னைக்கு மறுபடியும் பாஜகவுடன் கூட்டணி அமைந்ததன் மூலியமாக என்ன நடந்துருக்கு, மறுபடியும் திமுக ஓட்டு போடுறேன், பரவாயில்ல பிரச்சனை இல்லை, பாராளுமன்ற தேர்தலில் நான் எப்படி ஓட்டு போட்டேன் அதே மாதிரி நான் ஓட்டு போட்டுறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. இல்ல எனக்கு சாய்ஸ் வந்து விஜய் இருக்கார், சீமான் இருக்கார், ஓகே, இந்த ரெண்டு பேரும் ஆல்ரெடி நல்ல பெஸ்ட் சாய்ஸா இருக்கிறாங்களா, திமுக வந்து செய்யற தவறுகளை சுட்டி காட்டுறாங்க, ஓகே, இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்களேப்பா. ஓகே, பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுன்னு சொல்றீங்க, லாக்அப் டெத் மரணம் நடந்துருச்சு சொல்றீங்க, இதே மேடை 2 நீங்க வந்து 3 நிமிஷம் பேசிருக்கீங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் லாக்அப் டெத் மரணங்கள் நிகழாமல் இருப்பதற்கு நான் முன்வைக்கின்ற செயல் திட்டங்கள். நான் சொல்றேன், லாக்அப் டெத் நீங்க ஒழிச்சிட முடியும், ஒழிக்க முடியாது, எல்லா ஸ்டேஷன்ல போய் விஜயா நிக்க முடியும், கட்சிகள் நிக்கவே முடியாது, நடக்கத்தான் செய்யும். ஆனால் நடைபெறாமல் இருப்பதற்கு என்னோட செயல் திட்டம் இருக்குன்னு சொல்லணும்ல. இது ஏங்க இன்னைக்கு நடக்குது, ஒரு போலீஸ் எக்ஸஸ் ஏன் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, ஏன் டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த விஷயங்களை பேசணும்ல. இல்ல காவல்துறையில் இருக்கிற சிக்கல்கள் என்னங்க, ஏங்க அவங்க காவல்துறை ஏன் ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க, ஏன் அவங்க சில பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஏன் அவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க, ஏன் அவங்க வந்து லத்திய தூக்கி இன்னைக்கும் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளை விஜய் அவர்கள் முன்வைத்தால் ஓகே, விஜய் வந்து பரவாயில்ல, திமுக நல்லா திட்டுறாரு, அதே நேரத்தில் அவரோட திட்டம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா? இல்ல, அதை பத்திலாம் நான் பேச மாட்டேன். திமுக திட்டாலும் ஓட்டு போட்டுருங்க, ஏன் ஓட்டு போடணும்? திமுகவே என்ன சொல்லுவாங்க, அப்ப நாங்க தான் சாரி சொல்லிட்டோம், அடுத்து சிபிஐக்கு போயிட்டோம், இதோட என்ன வேணும் உங்களுக்கு, வேற யாராவது பெட்டரான சாய்ஸ் ஆப்ஷன் சொல்றாங்களா உங்களுக்கு, சொல்லுங்க, இனிமேல் நடக்காதுன்னு நான் வந்து உறுதி கொடுக்குறேன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லுவாரு. இந்த பக்கம் நீங்க என்ன சொல்வீங்க, எனக்கு செயல் திட்டம்லாம் இல்ல, நான் திமுக திட்டமா சாரிமாங்கிறது பத்தாது, எல்லார்ட்டையும் சாரி கேளுங்க. இன்னும் சொல்ல போனா அதுலயே ஒரு முரண் இருக்கு. நீங்க போர்டில் பதாகையில் வைக்கும் போது சாரி வேண்டாம் நீதி வேண்டும்ங்கிறீங்க சார், நீங்க ஒருத்தர சாரி கேட்டா பத்தாது சார், எல்லார்ட்டையும் சாரி கேளுங்க சார் நீங்க சொல்றீங்க. முதலமைச்சரை பேசும்பொழுது இங்கே பேசும்போது என்ன சொல்லணும், சார் சாரி எல்லாம் வேண்டாம், நீங்க 24 சாரி கேட்க வேண்டாம், 24 பேருக்கு நீதி வாங்கி கொடுங்க. மதுரை ஹைகோர்ட் கேட்டுச்சுல்ல, இந்த 24 கேஸோடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டுச்சுல்ல, அதை கூட இவர் கேட்கல, விஜய் கேட்கலையே. இந்த 24 குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் என் கூட நிக்கிறாங்க, இவங்களுடைய அந்த மரணங்களில் இன்னும் என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை, நீங்க எங்களுக்கு வெளிப்படையா சொல்லுங்க, கேஸ் நடக்கட்டும், நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும்ல. அதை கூட சொல்லாம நீங்க வந்து நான் திமுக திட்டிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஸ்டாலின் ஒரு பொருட்டல்ல, இவர் ஒரு பொருட்டல்ல, அவர் ஒரு பொருட்டல்லன்னா நீங்க சினிமாவில் தான் ஜெயிக்க முடியும், ரியல் பாலிடிக்ஸ்ல நீங்க ஜெயிக்கவே முடியாது. நீங்க ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை அறுவடை செய்யக்கூட நீங்கள் தயாராக இல்லை. இல்ல பாஜகவும் திமுகவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றப்போ பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளும் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளும் தவைக்காவுக்கு வரும்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே அது? இல்லைங்க, அவரு கொள்கை எதிரியாக பாஜக அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. அவங்க வந்து மண்ணுக்கு எதிரான கட்சி இது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க. திமுக அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அல்ல. ஏன்னா கொள்கையில் சிலது ஒத்து போகுது. சமூக நீதி தான் 2 பேருமே பேசுறாங்க. பல விஷயங்கள் நீங்க அந்த கொள்கை பிரகடனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுகல இருந்து ஒரு 50% இருக்கும், நாம் தமிழ்ல இருந்து ஒரு 50% இருக்கும். அந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க. அதனால கொள்கை எதிரி அல்ல, அரசியல் எதிரி. ஏன்னா இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியாக திமுக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை நாங்கள் அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் எங்களுக்கு வரும். திமுக எதிர்ப்புகள் நீங்க நிச்சயம் எல்லாரும் சொல்ற மாதிரி பிரியும். அந்த பிரியறத ஒட்டுமொத்தமாக விஜய் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுனால இந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் நான் அதிமுக செலுத்த விரும்பல, எனக்கான சாய்ஸா இன்னைக்கு விஜய் இருக்கார் அப்படின்னு நம்புற மக்களுக்கு நீங்க முன்வைக்கிற செயல் திட்டங்கள் என்ன? கல்வி குறித்து உங்களோட பார்வை என்ன? மருத்துவம் குறித்து உங்களோட பார்வை என்ன? கனிம வள கொள்ளை குறித்து உங்கள் பார்வை என்ன? ஊழல் குறித்து உங்கள் பார்வை என்ன? எப்படி ஊழலை ஒழிப்பீங்க சொல்லுங்க? ஊழலை ஒழிக்கிறதுக்கு உங்கள்ட்ட இருக்கிற திட்டம் என்ன? இந்த மேஜிக் பேண்ட் என்ன? அது நடக்குது நடக்கல, சர்வரோக நிவாரணம் இருக்குது இல்ல, உங்கள்கிட்ட என்ன திட்டங்கள் இருக்கு சொல்லுங்க. நீங்க எதுவுமே என்கிட்ட இல்லைங்க, ஊழலை நான் ஒழிச்சிருவாங்கன்னு எப்படி ஒழிப்பீங்க? நீங்க வந்து அரசாங்கத்தில் இருக்கிற ஊழல் எப்படி ஒழிப்பீங்க? கார்பரேட் ஊழலை எப்படி ஒழிப்பீங்க? அதற்கு நீங்க அந்த மூலம் புரிதல் இருக்கா உங்கள்கிட்ட? கார்பரேட் ஊழல்னா என்ன, அரசாங்கத்தில் நடக்கிற ஊழல்னா என்ன, ஏன் ஒருத்தர் ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு, ஏன் ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்க லஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கு, அதை நான் ஒழிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன், நான் டெக்னாலஜியா என்ன பண்ண போறேன், இந்த புரிதல் எல்லாம் இருக்கா உங்கள்கிட்ட? முதல்ல அந்த புரிதல் இருக்குன்னா அதை எப்படி நீங்க வெளிப்படுத்த போறீங்க? இல்ல நாங்க எல்லாத்தையுமே வச்சிருக்கோம், நாங்க எலெக்ஷன் டயத்துல தான், அப்படி நடக்காது. மக்கள் உங்கள்கிட்ட தொடர்ச்சியா எதிர்ப்பு. ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் ஒரு தலைவர் பேசுகிறாரா, அவர்கிட்ட ஒரு பார்வை இருக்கா, அது நடக்குது நடக்கல, எல்லாருக்குமே ஒரு பார்வையாவது வேணும். இன்னைக்கு ஆரம்பிக்கிற குட்டி குட்டி கட்சிகள் கூட ஒரு பெரிய கொள்கையோடு எடுத்துட்டு வர்றாங்க. எங்கள்கிட்ட இருக்க செயல் திட்டங்கள் இதுங்க, இந்த பாருங்கன்னு எடுத்து போடுறாங்க. உங்கள்கிட்ட இருக்க செயல் திட்டங்கள் என்ன? நீங்க அதை வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறீங்களே. வெளிப்படுத்தாம நான் வந்து அதை எப்படி மக்கள்கிட்ட போய் நீங்க வெற்றி பெற முடியும்? உங்களை நம்பி இருக்கிற இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் விஜய் வந்தா ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த இளைஞர்களுக்கே நீங்க என்ன ப்ரப்போஸ் பண்ண போறீங்க?
அப்பா உங்க கல்வியில இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, இதெல்லாம் நான் தீர்க்க போறேன். இன்னைக்கு உயர்கல்வியில பல இடங்கள்ல பேராசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு. அதுக்கு காரணம் யூஜிசியில் வந்த சில மாற்றங்கள். ஒன்றிய அரசு யூஜிசியில் பல பல கோளாறுகளையும் குளறுபடிகளையும் பண்ணி ஒட்டுமொத்தமாக கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர்களை காலி பண்ணிட்டாங்க, பிரின்சிபல்ஸை காலி பண்ணிட்டாங்க, ஒரு நிதி நெருக்கடியில் தள்ளிட்டாங்க. பாப்புலர் யூனிவர்சிட்டிஸில் சம்பளம் போட இன்னைக்கு காசு இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த யூஜிசி பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்களா? யூஜிசியில் ஏன் இந்த மாற்றங்கள், இந்த விதிகள் ஏன் மாறுச்சுன்னு என்னைக்காவது நீங்கள் பேசியிருக்கீங்களா? அதை நீங்கள் பேசாத போது என்ன சொல்லுவாங்க திமுகங்க, நீ ஒரு சங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேசணும்ல. நான் கொள்கை எதிரி பாஜக, கொள்கை எதிரி பாஜக. ஆனால் அந்த கொள்கை எதிரியை கொள்கை ரீதியாக நீங்கள் எதிர்க்கவே சில இடங்கள்ல யோசிக்கிறீங்கல்ல. நான் பயப்படுறேன்னு சொல்ல மாட்டேன், யோசிக்கிறீங்கல்ல. யோசிச்சு, ஏன்னா சுத்தி இருக்கிறவனுக்கு அதை பத்தி அறிவே இல்லை. அவனுக்கு யூஜிசி என்னன்னு தெரியாது, அவனுக்கு உயர்கல்வியில் என்னன்னு தெரியாது, உயர்கல்வியில பேராசிரியர் பற்றர்கள் என்னன்னு தெரியாது, அவன் படிக்கிறதே கிடையாது, அவனே படிக்கிறது கிடையாது. அவனே ட்விட்டரை பார்த்துக்கிட்டு உட்காந்து ட்விட்டர்ல என்ன வருது, உள்ள கட்சிக்காரன் எவனை அடிக்கலாம், எவனை காலி பண்ணலாம் வேலை பார்த்துட்டு இருக்க. நீ இதை விட்டுட்டு நீ அடுத்த கட்சிக்காரனை எப்படி அடிக்கிறது, அடுத்த கட்சிக்காரனை எப்படி வளர்க்கறது நீ பார்த்தீங்கன்னா உனக்கு ஓகே, அந்த ஒரு பறந்து விரிந்த பார்வை வரும். கடைசி வரைக்கும் அந்த பத்திரிகையாளர் இருக்கார், அவரை போய் நீ அட்டாக் பண்ணிட்டு வாங்க. அவர் ரவீந்திரன் துரைசாமி இருக்கார், அவரை நீங்க எப்படியாவது அட்டாக் பண்ணி அவர் அழுக வைக்கிறீங்க. நீங்க இதுக்காக தமிழ் வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க. நீங்க தமிழ் வெற்றி கழகத்தோட நோக்கம் நீங்க இப்போ ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி, இப்போ நீங்க பயணிச்சிருக்கீங்க தாவேகாவோட. பொதுவாக எல்லா கட்சிகளுமே கட்சியில என்ன சொல்லுவாங்கன்னா, தலைமை என்ன முடிவெடுக்குதோ, நிர்வாகிகள் என்ன சொல்றாங்களோ அது செய்தி தொடர்பாளர்கள் நிறைவேற்றணும் அப்படின்றதான் ரூல்ஸ். ஆனா நீங்க அங்க இல்ல நான் எனக்கு இது செட் ஆகல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஒரு கட்சி என்ன சொல்கிறதோ அதான செயல்படுத்த முடியாம. ஆனா நீங்க ஏன் அதுல மாற்று கருத்து முன் வச்சு வெளியில வரீங்க? ஏன்னா அவங்க கிட்ட எந்த கருத்துமே சொன்னது இல்லைங்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் ஓகே, இதான் நம்மளோட பார்வை. இப்ப கூட்டணியிலேயே நம்ம போக போறோமா இல்லையா, நம்ம கொடிக்கான விளக்கம் இதுதான், மாநாட்டில் நம்ம கொள்கை இதுதான் சொல்ல போறோம். முன்னாடி இல்ல, வந்த பிறகு கூட நான் சொல்றேன். எங்க கொள்கை விளக்க மாநாடு நடந்துச்சு இல்லையா, அப்படியே நான் சொல்றேன், எங்க கொள்கை விளக்கம்லாம் இருக்கு. ஆனால் பிப்ரவரியில் இல்லை, நான் அதுக்கு கட்சியாருக்கு முன்னாடி பேசுறேன். பிரதர் நாங்களே எப்பயோ ரெடி பண்ணி வச்சிட்டோம் பிரதர், ஆனால் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் பிரதர். அந்த புக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம், நாங்கள் மூடி வச்சிருக்கோம். கொள்கை பிரகடன மாநாடு முடிஞ்சு கூட எங்களுக்குலாம் பிடிஎஃபே வரல. சார் அட்லீஸ்ட் பிடிஎஃப் வரும், படிச்சுட்டு போய் தான் நீங்கள் விவாதங்களை உட்காரணும், அது கூட இல்லை. எதுவுமே படிக்காம தான் நான் எல்லா விவாதங்களையும் அட்டன் பண்றேன். ஏன்னா விஜய் பேசுறது அந்த 2-3 பேர் செயல் திட்டங்களை வாசிச்சாங்க, கொள்கை வாசிச்சாங்க, அதை காதல வாங்கிட்டு இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் பக்கத்துல உட்காந்து பார்த்ததுனால இதுவாகத்தான் இருக்கும் சொல்லிட்டு பேசிட்டு வரேன். அதை ரொம்ப க்ளோஸா வச்சுக்கிறாங்க. சரி, கூட்டணி குறித்து உங்களுக்கு நான் அன்னைக்கு நைட்டே கேட்கிறேன், அதிமுக கூட கூட்டணி போக போறோமா? ஓப்பனா சொல்லிருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போக மாட்டோம். அப்ப அதிமுக அட்டாக் பண்ணா உங்களுக்கு பிரச்சனை இல்லை? பிரச்சனை இல்லை. அதிமுக ஊழல் கட்சி என்கிட்ட கேட்கறாங்க, ஊழல் கட்சி நான் பேசலாம்னு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஊழல் கட்சின்னு பேசணும், ஏன் பிரதர் அதிமுக அட்டாக் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? அப்ப யாருடைய தவறு இது? இப்ப நீங்க ராஜ்மோகன் மாதிரி முட்டு கொடுக்குறாருல, அதே மாதிரி ராஜ்மோகன் சொல்லிருப்பாங்க போல அதிமுக அட்டாக் பண்ண. இன்னைக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க அதிமுக அட்டாக் பண்ணாதீங்கன்னு. அப்ப அதே மாதிரி ஜெகதீஸ்வரன் அதிமுக அட்டாக் பண்ணீங்க. ஜெகதீஸ்வரன் இன்னும் நம்பிட்டு இருக்காங்களா அதிமுக கூட்டணி? ஆமா ஆமா, அவங்க என்ன சொல்றாங்க, டிசம்பருக்கு பிறகு பாஜக அதிமுக உடைஞ்சிரும், இல்ல அமித்ஷா விட்டு கொடுத்துருவார். இது புது கதை. அமித்ஷா அவர்கள் சூப்பர், விஜயும் எடப்பாடி சேர்ந்துட்டாருன்னா நம்ம திமுக வீழ்த்திடலாம், எப்படி இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல தான் எடப்பாடி இருப்பார், விஜய் இருப்பாரு, அதனால பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை அங்கே ஒரு கண்ட்ரோல் பண்றக்கூடிய ஆட்சி தானே தவிர நம்ம ஆட்சியை நேரடியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அமித்ஷா விட்டு கொடுத்துட்டு போயிடும். டாடா பை பை, நாங்கள் இந்த தேர்தல் ஒதுங்கி வேடிக்கை பார்க்குறோம்னு சொல்லுவாராம். சரி, அப்படியே ஓகேங்க, உங்க மன ஆசைப்படி நடக்கட்டுங்க. இதெல்லாம் ராஜ்மோகன் கேட்கிறப்போ இதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட், இதெல்லாம் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் நடக்காது. அதான் இந்த ஸ்கிரிப்ட் தான் அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. அதான் அவர் சொல்றாரு, இந்த ஸ்கிரிப்ட் ஓட்டிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஸ்கிரிப்ட் படி நடக்கட்டும், உங்க ஆசைப்படி நடக்கட்டும். மக்கள் நம்புவாங்களா? நீங்க 2024 எடப்பாடி அவர்கள் நீங்க கூட்டணி விட்டு பிரிச்சுட்டு வந்துட்டு நாம் தான் சிறுபான்மை காவலன், எங்கள் அம்மா என்னென்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா, எவ்வளவோ சொன்னாரு, ஓட்டு போட்டாங்களா? அப்போ ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டாங்க திமுக சைட்ல இருந்து, மோடி குறித்து பேசுவீங்களா மாட்டீங்களா? மோடி குறித்து நம்ம எதுங்க பேசுறோம்னாரு அவரு. ஏன் இது நாடாளுமன்ற தேர்தல், இதுல பேசாம எப்ப பேசுவீங்க நீங்க? அப்படி பேசும் பொழுது நீங்க அந்த எடப்பாடி பழனிசாமி அப்ப என்ன சொன்னாரு, 2024 அல்ல 2026 கூட்டணி இல்லை, 2031 கூட்டணி இல்லை, இனி ஜென்மத்திற்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னார் பாஜகவோட. அப்படி சொல்லும் போதே மக்கள் அவரை நம்பல. அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்ணார், 2020 ஒரே வருஷத்துல அதை உடைச்சிட்டு போய் கூட்டணி வச்சிட்டாரு. இப்படி கூட்டணி 2024 கூட்டணி உடைச்சு 2025 கூட்டணி வச்சு திரும்ப 2026 பிப்ரவரி மாசம் அமித்ஷா முடிவு பண்ணி நம்ம சூப்பர் பிளான் ஒன்று போடலாம், வாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து போடலாம். என்ன பிளான், நான் வெளியே போயிடுறேன், நீங்க எங்க திட்ட ஆரம்பிச்சிருங்க, மக்கள் நம்பிடும். எப்படி நம்ம தமிழ்நாடு மக்கள் முட்டாளா? அவ்வளவு முட்டாளா? அப்ப அவர் பிரிஞ்சு வந்துட்டாருப்பா, இனிமேல் எடப்பாடி பழனிசாமி தான்ப்பா நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, அவர் தான்ப்பா ஒரே ஒரு சிறுபான்மை காவலர், அப்ப அவரை நம்ம கையை பிடிச்சிக்கலாம், விஜய் வேற சேர்ந்துட்டாருப்பா, அப்ப நிச்சயமாக இது சங்கிகளுக்கு எதிரான கூட்டணிப்பா அப்படின்னு மக்கள் நம்புவாங்களா? ஆனா ராஜ்மோகன் சொல்றாரு ஒரு விஷயம், அதாவது மன்னர் ஆட்சி கிடையாது இங்க, அதிமுகவுக்கும் திமுக என்ன வித்தியாசம் அப்படின்னா,
இங்க குடும்ப வாரிசுகள் ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனா வந்து இங்க தொண்டரா இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட தொண்டர்களா இருக்கக்கூடியவங்க வந்து அதிகாரத்துக்கு வராங்க, ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு அதிமுக சொல்றாரு. இப்போ அந்த வித்தியாசங்கள் நம்ம எப்படி பார்க்கிறது? சரி, இப்ப அடுத்ததாக இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து யார் வர போறாங்க? எந்த தொண்டர் கூட்டிட்டு வர போறாங்க? அடிமட்ட தொண்டர் ஒருத்தர் எங்க இருந்து எடுத்துட்டு வர போறாங்க? இந்த கட்சியில் அவருடைய பையன் எந்த ரோலுமே ப்ளே பண்ணலையா? மிதுன் பேசாம இருக்காரா? அவர் பேசாம இருக்காரா? இல்ல ஓபிஎஸோட பையன் வந்து அப்பொழுது இருக்கும்பொழுது ஓபிஎஸ் பையன் அவருக்கு சீட்டு கொடுக்கலையா? பாராளுமன்ற தேர்தலில் கொடுக்கலையா? இப்போ இங்க வந்து வாரிசுகளே இல்லாம இப்போ ஜெயக்குமாரோட பையனுக்கு அடுத்து கண்டிப்பான சீட்டு வேணும்னு அவர் போராடலையா? வேலுமணி வந்து அவரோட வாரிசை இந்த அரசியல் களத்தில் வளர்த்துட்டு வரலையா? இப்போ இது எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப அடிமட்ட தொண்டர்களுக்கான கட்சி. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி வந்து படிப்படியாக வளர்ந்து வந்தார். ஓகே, அவர் அந்த ஸ்பேஸை விட்டு கொடுக்க நீங்க ரெடியா இருக்காரா? சுற்றுப்பயணம் மேற்கொள்ற அந்த பஸ்ஸே வந்து மிதுனோட பேர்ல தானே இருக்கு. நீ சொல்றீங்க அவர் அந்த ஸ்பேஸை ஓகேங்க, எனக்கு வயசாயிடுச்சு, இதான் என்னோட கடைசியான தேர்தல், நான் வந்து அடுத்த ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ண போறேன், அவர் ரொம்ப அடிமட்ட தொண்டனாக ஒரு ஒன்றிய செயலாளராக ஒன்றிய பொறுப்பில் இருக்க ஒருத்தர் நான் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க போறேன், இல்ல பஞ்சாயத்து லெவலில் ஒருத்தர் இருக்காருங்க ரொம்ப நேர்மையான நல்ல நாணயமான மனிதர், அவர் கூட்டி வைக்க போறேன். யார் அடுத்து வருவார்னே தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. நீங்க சரி, நீங்க மன்னராட்சின்னு சொல்லி சொல்றீங்கல்ல, உங்க கட்சியில் எப்படி இருக்கு? நீங்க அங்க திமுக கொத்தறிவுன்னு விமர்சிக்கிறீங்கல்ல, உங்களோட பொதுச்சாளர் காலில் எதுக்கு எல்லாரும் விழுகணும்? ஏன் எல்லாரும் போய் தப்பு தப்பு தப்புன்னு ஏன் விழுகணும்? விழுந்தாதான் பொறுப்பு கொடுப்பீங்களா? அப்போ அங்க பொறுப்பு, அங்க காலில் வந்து பொறுப்பு கொடுக்கறதுக்கும் இங்க அட்லீஸ்ட் பொறுப்புல இருக்கு, அவங்க வந்து ஒரு பதவியில இருக்கிறாங்க. ஆட்சிக்கு வருவோமா மாட்டோமா, எத்தனாவது இடம் வருவோம், 10% வாங்குவோமா 12% வாங்குவோமா, எதுவுமே தெரியாத ஒரு கட்சியில அண்ணன் வந்துட்டாருப்பா, சாஷ்டாங்கமா காலில் விழுந்து கும்பிடுங்கப்பா. வர கல்வி திருவிழால வர்ற பேரண்ட்ஸை முதற்கொண்டு பசங்களை காலில் விழ வைக்கிறீங்க. எவ்வளவு கொடுமையான கேவலமான விஷயம் அது. அந்த அளவுக்கு பண்றீங்க நீங்க அதை பத்திலாம் பேசலாமா? நம்ம இதை பத்தி நான் ராஜ்மோகன் சொல்லல, ஒட்டுமொத்தமா நான் கேட்கிறேன். நீங்க நம்ம கட்சி ரொம்ப ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க, இங்க வந்து சுயமரியாதை தான் அப்படியே ஊறுதுங்க, பெரியாரை பார்த்த உடனே எல்லாரும் அப்படியே ஸ்ட்ரைட்டா நிக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், விஜய் அதை என்னைக்குமே எதிர்பார்க்க மாட்டார். விஜய் ஏன் காலில் விழுப்பான்னு யாரையும் சொல்ல மாட்டாரு. அவர் ஒருவேளை காலில் விழுந்தாலும் அதை வந்து அவர் அங்கீகரிக்க மாட்டார். ஆனா புஷியானந்த் செய்யறாரா இல்லையா, பொதுச்செயலாளர் செய்யறாரா இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் பிளஸிங் வாங்க ஒருத்தன் கீழே தள்ளி விடுறானா இல்லையா, விழ வைக்கிறானா இல்லையா? அப்ப நீங்க சொல்லணும்ல, வெளியே மைக் போட்டு பேசுறீங்களா, யாரும் என் காலில் விழக்கூடாது, தளபதி ஆணையிட்டுள்ளார், யாரும் எனக்காக போஸ்டர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, என்னப்பா நீங்க வந்து விஜய்க்கு இவ்வளவு பெரிய போஸ்டர் வச்சிருக்கீங்க, விஜய் பேச குறைச்சிருக்கப்பா, விஜய்க்கு இவ்வளவு வச்சா போதும்பா, என்னோட இதை இவ்வளவு வைங்கப்பான்னு அர்த்தம். அதுக்கு கூட்டணி குறித்து விஜய் தான் முடிவெடுப்பார்னு ஒரு தீர்மானம் போடுறாங்கல்ல, அது ஏன் அது வந்து ஏன் வந்து கூட்டுக்குழு இல்ல வந்து இந்த குழு முடிவெடுக்கும்னு சொல்றதுக்கு பதிலா விஜய் தான் முடிவெடுப்பாருன்றப்போ அந்த மெசேஜ் என்ன சொல்ல வராங்க? ஜான் ஆரோக்கியசாமி தான் முடிவெடுப்பாருன்னு சொன்னீங்கன்னா நீங்க யார் ஜான் ஆரோக்கியசாமின்னு கேட்பீங்க. அப்ப விஜய் தான் முடிவெடுப்பார்னு சொல்லலாம். நீங்க குழுன்னு போட்டீங்கன்னா அந்த குழுல வந்து யாரெல்லாம் இருக்கலாம், ஓகே, அந்த குழுல தேர்தல் பார்க்க போகின்ற ஆதவ அர்ஜுனா இருப்பாரு, புதுசா வந்திருக்கிற அருண்ராஜ் இருப்பாரு, புஷியானந்த் இருப்பாரு, வெங்கட்ராமன் இருப்பாரு, இப்படின்னு பெயர்கள்லாம் வரும். இந்த எந்த பெயர்களையும் வைத்துக்கொண்டு ஜான் ஆரோக்கியசாமி செயல்பட முடியாது. ஜான் ஆரோக்கியசாமி தான் முடிவெடுப்பார். அந்த முடிவை விஜய் என்ற பெயரில் எழுதி வைப்பார். அதுதான் நடக்கும். ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்க போறாருன்ற ஒரு பேச்சு அடிபட்டதுக்கு அப்புறம் அது ஓபிஎஸும் விஜயும் இணைய போறாங்க. அப்ப அதிமுகவினுடைய தென் மாவட்ட ஆதரவு வாக்குகள் முழுவதுமாக விஜய்க்கு போக போகுது அப்படின்ற ஒரு இப்ப ரீசெண்ட் நேற்று நடந்த டிபேட்ல கூட பேசிட்டு இருக்காங்க. அது அப்படிதான் ஆக போகுதா? இப்போ ஓபிஎஸ் எம்பியா இருக்காரா? இல்ல கேக்குறேன். இல்ல, இது பலாப்பழத்துல நின்னாரு, பலாப்பழத்துல தூக்கிட்டு போகும்போது அவர் பாவம் பின்னாடி 4 பேர் வரலங்க. அவர் முன்னாள் முதலமைச்சர், நான் பார்த்து அந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு பெரிய வண்டியில நின்னார, மேல பலாப்பழத்தை வச்சுட்டு நிக்கிறாரு ராமநாதபுரத்துல. அவர் அவ்வளவு வலிமையான ஒரு தென் மாவட்ட வாக்குல மாநில வாக்குல வச்சிருக்கவர், கண்டிப்பா அவர் ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் எத்தனை தடவை வந்தார் அவரு? ஸோ அந்த வாக்கள் இருக்கு, ஓபிஎஸோட வாக்கள் அப்படியே இருக்கு அப்படின்னா பிரச்சனை. வாக்கள் நிச்சயமா தேவை. அதாவது அதிமுக மாதிரியான பெரிய கட்சிக்கு ஓகே, அதே இரட்டை இலையில மறுபடியும் போனா அந்த வாக்கள் கொஞ்சம் வரும். ஆனால் அதுலயுமே சிக்கல் இருக்கு. நீ 10% வந்து உங்களோட நிலைப்பாடு இப்படி இருக்கும்போது, போன வாட்டி என்ன ஓபிஎஸும் தினகரனும் என்ன சொல்லி வாக்கு சேகரிச்சாங்க? 10% போட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் காலி பண்றாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த பிரச்சாரத்தை முன் வச்சாங்களா இல்லையா? 10% நமக்கு மற்ற ஜாதியினருக்கு, இடைநிலை ஜாதிகளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுவாருன்னு சொல்லாம ஓபிஎஸ்ஆல எங்க பண்ண முடியும்? இன்னைக்கு மருதலராஜ் இன்னைக்கு ஒரு ட்வீட் எழுதியிருக்காரு, நீங்க வந்து வன்னியர் கொங்கு தலைவர் அப்படின்னு எழுதுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் அப்படித்தானே செயல்பட்டு இருக்காரு. ஸோ இங்க வந்து நீங்க தென் மாவட்ட வாக்கள் வருது, தென் மாவட்ட வாக்கள் வருதுன்னா அந்த அளவிற்கு ஓபிஎஸ் பவர்ஃபுல் லீடரா இருந்தா ஓகே. இன்னொன்று இதுல சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்க, யார் செலவு செய்ய போறாங்க? 2 பேருமே பாக்கெட்ல இருந்து காசு எடுக்காத ஆள் 2 பேருமே. அவங்க 2 பேரும் யார் தேர்தல், அவர் இவரை பார்ப்பார், இவர் அவரை பார்ப்பார், அப்புறம் சொல்லுங்க இல்ல நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இல்ல, இது நீங்க சொல்ற சிச்சுவேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, தாவேக்கருடைய சிச்சுவேஷன் அப்படின்றது. ஆனா இது தலைமை தெரியாத, விஜய் தானே அல்டிமேட் வந்து தலைமை தான்.
தலைவர் தான். அப்போ அவருடைய எய்ம் என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லைங்க, அவர் அதான் சொல்றேன் இல்லையா, அவர் முழுமையாக இதை உணர்ந்து நம்ம இந்த கூட்டணியில போலாம் பயணிக்கலாம்னு சொல்றாரா அப்படிங்கறதே தெரியலன்னு சொல்றேன். அவர் ஒரு எய்ம் எனக்கு புரியுது, அவர் வந்து திமுக அகற்ற வேண்டும்ங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு புரியுது. அது மறுபடியும் அந்த அறிக்கைகளை அவங்க எழுதுறது மூலியமாக புரியுது. நான் தான் ஆட்சி அமைப்பேன்ங்கிறதுல உறுதியா இருக்காரா? நம்ம தான் ஆட்சி அமைக்கிறோம். ஏன்னா நம்ம தான் ஆட்சி அமைக்கணும்னு ஒருத்தர் முடிவு செஞ்சிருந்தாருன்னா நீங்க மாநாட்டிலேயே அதிமுக அட்டாக் பண்ணிருப்பாரு. ஏங்க, நீங்க திமுக துணிச்சல் அட்டாக் பண்றீங்க, பாஜக துணிச்சல் அட்டாக் பண்றீங்க, அதிமுக அட்டாக் பண்றதுல எந்த பிரச்சனையுமே இல்லையே. உங்களுக்கு என்ன யாராவது ரைடு அடிக்க போறாங்களா? யாரும் அதிமுக அட்டாக் பண்றாரு, ஐடி ரைடு அடிப்பா, இடி ரைடு அடிப்பான்னு யாரும் சொல்ல போறாங்களா? நீங்க முதல் நாள் இருந்தே அதான் சிக்கல்ங்க. இங்க இந்த கட்சி துவங்கிய நாளில இருந்து அவருக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு அவருக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சோம். ஏன்னா சுற்றி இருக்கவங்க சார் அவங்களுக்கு ஓட்டு இருக்கு, கண்டிப்பா இருக்கு, ஆனா வந்து ஜெயிக்க முடியாது நீங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்துட்டாங்களோ, அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல, யார் மேலேயாவது நம்ம சவாரி செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ எனக்கு தோணுது. முதல்ல இருந்தே அந்த ஒரு நெரேட்டிவ் போனதுனால சரி யார் கூட கூட்டணி தானே போறோம். இல்ல சீமான், நம்ம எக்ஸாம்பிளா சீமான் எடுத்துக்கலாம். பல ஆண்டுகளா களத்துல இருக்காரு, ஆட்சி பிடிக்கிறதோ இல்லையோ தன்னுடைய கொள்கை மாறினாலுமே கூட அது வந்து ஸ்ட்ராங்கா நின்று களமாடிட்டு இருக்காரு தனியா நின்று. இப்போ அந்த மாதிரியான ஒரு துணிச்சல் தானே ஒரு அரசியல் தலைவருக்கு வேண்டும். அது இல்லையே. சீமான் வந்து அதிமுக கொஞ்சம் சாஃப்ட் ஒன் எடுத்தாரு, பட் அடிச்சாரு, தேவையான இடத்துல அடிச்சாரு, இன்னைக்கு வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருக்காரு. விஜய் அவர்கள் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே அதிமுக நான் டச் பண்ணவே மாட்டேன், நான் அந்த கட்சிகள்லாம் எனக்கு வேணும், சரி வேணும் ஓகே, அவங்க உங்களுக்கு சபர்டினேட்டா வருவாங்கன்னு எப்படி நீங்க நம்புறீங்க? ஐயனாதனையா அதான் அந்த உடைச்சாரு, என்கிட்ட அதான் சொன்னாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நீங்க பாருங்க, நமக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம கீழே வருவார். நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தை கேட்டீங்கன்னா கூட அது நடக்காதுன்னு சொல்லிடும். உங்களுக்கு அரசியல் தெரியாதுங்கிறதுக்காக யாருக்கும் அரசியல் தெரியாது நினைச்சுக்கிறீங்க நீங்க? அது எப்படிங்க நடக்கும்? எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ் கழட்டி விட்டு, தினகரனை கழட்டி விட்டு, சசிகலாவை கழட்டி விட்டு, இவ்வளோ வேலை செஞ்சு பொதுக்குழு கூட்டம் கூட்டி சட்ட போராட்டம் நடத்தி விஜய் அவர்கள் உங்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காக தான் நான் இவ்வளவு சட்ட போராட்டங்களையும் செய்தேன்னு சொல்லுவாரா? அது எப்படி நடக்கும்? அப்ப அந்த புரிதல் கூட இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல கண்டிப்பா வருவார் பாருங்க, ஒரு நேரம் இது நடக்கும்னு சொன்னார் ஒருத்தர். அது என்னைக்குமே நடக்காது. அதுதான் விஜய் இப்ப என்ன நம்ப வைக்க முயற்சி செய்யற மாதிரி. எனக்கு அரசியல் தெரியும், அதுக்கு எதிர்த்து கேள்வி கேட்பேன். விஜய் அவர்கள் கேள்வி கேட்காம இருக்கு, அப்படியே வரும் போல இருக்கு, சரி ஓகே அவங்க சொல்றாங்க, இவர் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பல இடங்கள்ல பல முதலமைச்சர் உருவாக்குனர் சொல்லிட்டாருப்பா அப்படின்னு அவர் நினைக்கலாம். அவரோட ட்ராக் ரெக்கார்டு என்னன்னே அவங்க எடுத்து பார்க்கல. இல்ல ஒரு ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்திருந்தாங்கன்னா ஒரு ஃபெயில்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எடுத்து ஒரு வெற்றி பெற போகணும்னு நினைக்கிற கட்சிக்கு வச்சிருப்பாங்களா? முதல்ல எல்லா இடத்துலையும் போய் மோசமா தோற்றவர்கள் இன்னும் காலி பண்ணிட்டு வந்தவரை போய் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எடுத்துட்டு வச்சிருக்கானுங்க. அவர்கிட்ட என்ன டேட்டா இருக்கு, அவர் என்ன அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்காரு, அவர் அக்கௌண்ட் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியோட ஸ்வாட் தெரியுமா, அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி இஷ்யூஸ் தெரியுமா, முதல்ல அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியே தெரியுமா, முதல்ல எந்த இடத்துல எந்த சமூகங்கள் இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னா எதுவுமே தெரியாது. அவருக்கு ஜாகிரபி தெரியாது, ஹிஸ்டரி தெரியாது, எதுவுமே தெரியாது. அவரை கொண்டு வந்து நீங்க ஸ்ட்ராட்டஜி சொன்னா அவர் இப்படிதான் கதை அளப்பாரு, அந்த கதையை நீங்க கேட்டுட்டு இருக்க வேண்டியதான். ஸோ கடைசியில் என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்து சார் வேற வழியே இல்லாம பாஜகவோட உடைச்சிட்டு வந்துட்டாங்க, இப்போ நம்ம தான் சார் சபர்டினேட்டா போகணும், நீங்க இந்த வாட்டி துணை முதலமைச்சர் ஆயிடுங்க, 2030 வேணா நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம் இப்படின்னு ஒரு கதையை கட்ட இந்த ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இல்ல மிகப்பெரிய நீங்க சொல்றது போல மிகப்பெரிய குழப்பத்துல தாவேக்கா இருக்கு அப்படின்றப்போ, ஆனா திமுக பயப்படுகிறது, அதாவது 75 ஆண்டு கால ஆலமரமா இருக்கக்கூடிய திமுக இன்றைக்கு வந்து தாவேக்காவை பார்த்து பயப்படுகிறது அப்படின்னு தாவேக்காவினர் சொல்றாங்கல்ல. இல்ல அதாங்க, நீங்க ஆரம்பத்துல இந்த மாநாடெல்லாம் பார்த்த பிறகு சில இடங்கள்ல முதலமைச்சரும் பேசினார், உதயநிதி ஸ்டாலினும் பேசினார், சில இடங்கள்ல பேசினாங்க, மேற்கொள்ளிட்டு பேசினாங்க. இன்னைக்கு வந்துட்டு போறவங்களா கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க கண்டுக்கிறதே இல்லையே. இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணாங்க. நேற்று உதயநிதி அவரோட பேச்சை கேட்டு அவர் நேரம் அமித்ஷா அட்டாக் பண்ணிட்டு போயிட்டார். என்னுடைய டார்கெட் வந்து அதிமுக பாஜக கூட்டணி. முதலமைச்சர் அதை பெருசா கண்டுக்கவே இல்லை, நான் பாட்டி என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டார். எடப்பாடி பழனிசாமி சீன்றது இல்லை. நீங்களா கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நீ ஆரம்பத்துல திமுகவிற்கு ஒரு பயம் இருந்தா இருந்தது. ஒரு வளர்ந்து வர்றாரு, பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கு, நிறைய ஓட்டுகள் அங்கே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காவல்துறை எங்களை தடுக்க பார்த்தாங்க, இந்த போராட்டத்தை வந்து சீர்குலைக்க பார்த்தாங்க. இன்னைக்கெல்லாம் அப்பெல்லாம் பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய கூட்டத்தை எப்படிங்க சேர்க்க விடுவாங்க? நீங்க ஒரு இன்னும் சொல்ல போனா, நீங்க சென்னையில் நடக்கிற போராட்டத்துக்கு அனுமதி கடிதத்திலேயே ஒரு 500 பேர் கூடுவார்கள் தான் நீங்க எழுதி கொடுக்க முடியும். 10,000 பேர் கூட எழுதியே கொடுக்க முடியாது. எப்படி காவல்துறை நீ 500 தாண்டிருச்சு, எதுக்கு 10,000 பேர் கூட்டுறவங்களா அடிச்சு விரட்ட காவல்துறை சொன்னாங்களா? அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. இந்த பேரிகேட்ல இருக்கவங்களா உடச்சு போட்டு போன தமிழ் வெற்றி கழகம் தானே தவிர காவல்துறை இல்ல. அவ்வளவு மோசமா நடந்திருக்கு, நாங்களே வந்து பே பண்றோம்னு சொல்றது தமிழ் வெற்றி கழகம் தான். இப்போ எந்த பயம் வந்துச்சு? இல்ல நீ போராட்டத்தை விஜய் அவர்கள் 3 நிமிஷம் தான் பேசணும், ஆதவ ஒரிஜினல் 4 நிமிஷம், சீட்டா நிர்மல்குமார் இத்தனை நிமிஷம், புஷ்யான் இத்தனை நிமிஷம் சொன்னாங்களா? உங்களுக்கு அவங்க அஜெண்டா போட்டு கொடுத்தாங்களா? நிகழ்ச்சி நிரல் 14 நிமிடத்தில் இந்த போராட்டத்தை முடிக்க வேண்டும் ஏதாவது எழுதி கொடுத்தாங்களா? நீங்க உங்களோட போராட்டத்தை சுருக்கிக்கிட்டு நீங்க பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பேசாம விட்டுட்டு நீங்க எதுக்காக நீங்க திமுக மேல இருந்து பழி போட்டுட்டு இருக்கீங்க?
திமுக இங்க எங்க வந்து கவர்மெண்ட் நம்மளை தடுத்துச்சு? ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க, கவர்மெண்ட் தடுத்துட்டாங்க. நீங்க இன்னொன்னுங்க, இந்த போலீஸ் பர்மிஷன்ல ப்ராசஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க எந்த ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டீங்கனாலும் முதல் நாள் சாயந்தரம் தான் கொடுப்பாங்க. எந்த ஒரு கட்சிக்கும். இப்ப திமுகவே நாளைக்கு எதிர்ச்சி ஆதரிச்சுகள், திமுகவுக்கும் அதான் போலீஸோட ரூல்ஸ் அதுதான். ஒருவேளை சாயந்தரம் கிடைக்காட்டி நம்ம அவசர அவசரமா வாய்ப்புள்ளவர்கள் கோர்ட்டுக்கு போவாங்க, சார் எங்களுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யாருக்குமே நான் கேட்ட உடனே 5 நாளைக்கு முன்னாடி பர்மிஷன் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. போலீஸ் அப்படிதான் நடந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு வேணுனே பண்றாங்க, எங்களை வந்து கோர்ட்டுக்கு போக வச்சுட்டாங்க. கோர்ட்டே அப்ப என்ன சொல்லிருக்கணும்? ஏன் அப்படிலாம் பண்றீங்க, உடனே பரிசு அப்படி சொல்லல. இல்ல கோர்ட்டு என்ன அவசரம் உங்களுக்கு தானே கேட்டுச்சு, கோர்ட் அப்படிதானே பார்வை எடுத்துச்சு. அது வந்து கோர்ட் என்ன திமுக கோர்ட்டா? இல்ல இல்ல, கோர்ட் வந்து நீதிமன்றம் வந்து நியாயமா நடக்கும்னு சொல்லிட்டு தானே நீங்களே போறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க சில இடங்கள்ல உங்களை திமுக எதிர்த்தாங்கன்னு நீங்க ஓப்பனா பேசுங்க. அந்த அளவுக்கு முதல்ல நீங்க வளர்ந்து வரணும். வளர்ந்து வந்தீங்க, ஆனா அதோட விட்டுட்டீங்க, அந்த கோட்டை விட்டுட்டீங்க ரொம்ப. இன்னைக்கு திமுக பெரிய கட்சியாக பார்ப்பதே இல்லை. இந்த கூட்டணியும் வந்து இல்ல, கூட்டணி இருக்கா இல்லையாங்கிற குழப்பத்தில் அவங்களே இருக்கும் பொழுது திமுக பெருசா அவங்களை கண்டுக்கிறதே இல்லை. நம்ம வேலையை பார்த்துட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி அவங்க நகர்ந்துட்டாங்க. நீங்க திமுக எவ்வளவுதான் கத்தினாலும் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லாத வரைக்கும் திமுக உங்களை பெரிய பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே திமுக எதிர்த்து தான் இன்னைக்கு களமாடிட்டு இருக்காங்க. அப்போ சரி, அவர் ஒருத்தர் பண்றாரு, இவர் ஒருத்தர் சீமான் பண்றாரு, எடப்பாடி பண்றாரு, விஜய் பண்றாரு, அவ்வளவுதான் விட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்லி போயிடுவாங்க. நீங்க இன்னும் எவ்வளவு தூரம் வெளிப்படுறீங்க, நீங்க எவ்வளவு வீரியமான போராட்டங்களை செய்ய போறீங்க, நீங்க உங்க சுற்றுப்பயணத்தால் உண்மையில தாக்கத்தை ஏற்படுத்த போறீங்கன்னா திமுக மறுபடியும் யோசிப்பாங்க. ஓகே, விஜய் வளர்ந்து வர, அவங்களும் தொடர்ச்சி எல்லா கட்சி சர்வே எடுக்கிறாங்கல்ல. ஓகே, விஜய் இந்த வாரம் என்ன உருவாயிருக்கு, அடுத்த வாரம் என்ன உருவாயிருக்கு, இந்த ஒரு மாசத்துல விஜய் எவ்வளவு வளர்ந்திருக்காரு போன்ற விஷயங்கள் அவங்களும் கூர்ந்து கவனிச்சு தான் இருப்பாங்க. அது சீமானையும் பார்ப்பாங்க, விஜயும் பார்ப்பாங்க, நமக்கான த்ரெட் ஏதாவது இருக்கான்னு. அதான் இன்னுமே வந்து ராஜ்மோகன் பேட்டியில் கூட அதை சொல்றாரு, நடக்கும் பாருங்க, வருவார் பாருங்க, பொறுத்துருங்க அப்படின்னு தான். இதே கதையை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு உண்மையிலேயே முந்தா நாள் நியூஸ் 7 போயிருந்தேன். அப்போ வந்து ஸ்ரீதர் இப்போ அவர் அதிமுக பேசிட்டு இருந்தார் இல்லையா, அவரு இப்போ ரோல் ரிவர்சல் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டேன். நான் அரசியல் விமர்சகர் ஆகிட்டு அவர் வந்து தாவேக்கா விட்டுருக்கா, டக்குன்னு தாவேக்கா சொன்ன நான் வணக்கம் வைப்போம் இல்லையா, அது மாதிரி வந்துருச்சு. ஐயோ நம்ம சொல்லக்கூடாதோ அப்படி சொல்லிட்டு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். ஏன் அவசரப்படுறீங்க, வருவாருங்க. அப்பா ஜெகதீஸ்வரன் இதாடா பேசிட்டு இருந்தா ஒரு காலத்துல, இன்னைக்கு பரவாயில்ல நமக்கு ரோலாவது மாறிச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். இதே கதையை நான் வந்து போன பிப்ரவரி வந்து பேசிருக்கேங்க, 10 மாசமா பேசுறீங்க பாலாஜி. பட் ஆனா நான் ஒரு விஷயம் தொடர்ச்சியா சொன்னேன், ஒருவேளை இந்த பிரச்சனைகளுக்கு விஜய் அவர்கள் நிலைப்பாடு சொல்லாமல் இருந்தால், இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் குறித்து அக்கறை இல்லாமல் இருந்தால், உங்கள் இடத்திலிருந்து நானும் கேள்வி கேட்பேன்னு சொல்றேன். அந்த ஆங்கரை சொன்னேன். இன்னைக்கு அதான் நான் செய்யறேன். உங்களோட சேர்ந்து நானும் கேள்வி கேட்கிறேன். ஏன் விஜய் வரமாட்டேங்கிறாரு, நானும் கேள்வி கேட்கிறேன். ஏன் விஜய் ஏமாத்திட்டு இருக்காரு, விஜய் வரணும் இல்ல, அவர் ஏன் வரவிடாம தடுக்கிறீங்க, இல்ல ஏன் விஜயே வராம வேணாம்னு நினைக்கிறாரா? வாங்க, நாங்க தானே சொன்னோம் உங்களுக்காக. ஜனவரி வருவார், பிப்ரவரி வருவார், மார்ச் வருவார் சொல்லிட்டே இருந்தோம். இங்க எல்லா யூடியூப் பெட்டிகளும் பாருங்க, எல்லா செய்தி தொடர்பாளர்களும் ஜனவரியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் விஜய், ஜெகதீஸ்வரன் அதிரடி, ஜெகதீஸ்வரன் பீத்து எடுத்து விட்டார். அவங்க ஏன்னா நான் தானே பேசினேன், அவங்கள நான் குறை சொல்லல. தமிழில் ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னா, ஜெகதீஸ்வரன் இந்த மாதிரி பேசினா அதனால அப்படி அவர் நினைச்சாங்க. ஏன் தவக தொடரலே அப்படிதான் நம்பினாங்க. அண்ணே நேற்று கேட்பா, அண்ணே உண்மையில வரானே அப்பா சொல்றாங்கப்பா, சொல்றேன், எனக்கு தெரியாது, ஒரு வாரம் நானும் நம்புறேன், நானும் நம்புறேன். நான் எல்லாருக்கும் பதில் சொல்லியிருக்கேன். நீங்க டிஎம்ல யார் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லியிருக்கேன். உங்க எல்லாருக்குமே என்ன தெரியும். சரி, ஜெகதீஸ்வரன் பாடுபட்டாரு, ஜெகதீஸ்வரன் வந்து இதெல்லாம் செஞ்சாரு, நானும் நாங்களும் உங்களை மாதிரி நம்பினேன். ஏப்ரல் வருவார். நாங்கள் என்கிட்ட முதல்ல இந்த ஜனநாயகன் படம் ஆரம்பிச்சோன்னா நான் சினிமா சர்க்கிளில் பேசுகிறேன். சொல்லுங்க சார், டிசம்பரோட ஷூட் முடியுது. அப்போ ரொம்ப சந்தோஷங்க. 10 மாதம் தலைவர், 1 வருஷம் ஃபுல்லாக தலைவர் களத்தில் இருக்க போகிற ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். தூள் கிளப்பிடலான்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து படம் தள்ளி போகுது, பிப்ரவரிங்கிறாங்க, மார்ச்சுங்கிறாங்க, ஏப்ரல்ங்கிறாங்க, மே மாதங்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ் கேட்கும்போது வேணுனே படத்தை நகர்த்துறாங்கங்க. சீக்கிரம் படத்தை முடிச்சிட்டா அவர் களத்துக்கு வருவாங்கலாம் கேட்குறாங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு மோசமான விஷயம். அப்போ ஒரு கட்சி தலைவராக நான் முழு நேர அரசியல்வாதியாக சொல்றவர் குறித்து இப்படி ஒரு மோசமான விமர்சனத்தை ஒருத்தர் வைக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு மோசமான விஷயம். சரி, ஓகே, மே மாசம் முடிஞ்சிருச்சு இல்ல, நீங்களே அபிஷியலா டிக்ளேர் பண்ணாங்க மே மாசம் முடிஞ்சிருச்சு. அப்ப நீங்க வந்திருக்கணும்ல. அதை ஒரிஜினல் என்ன சொன்னாரு, ஜூன்ல இருந்து பாருங்க வேற மாதிரி இருக்கும், வேற லெவல்ல இருக்குன்னாரு. ஜூன் முடிஞ்சிருச்சு சார், ஜூலை முடிஞ்சிருச்சு சார், ஜூலை முடிய போகுது சார், வரலையே சார். அவர் பாவம், அவர் என்ன பண்ணுவாரு, அவர் என் இடத்துல இருக்காரு. எல்லாரும் இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி, எல்லாரும் இந்த இடத்த கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வராங்களா, அந்த பக்கம் வராங்களா, இல்லை வேற பக்கம் போறாங்களா நமக்கு பார்க்கணும். அதுக்கு சில பேருக்கு 2026 ஒரு முடிவாக இருக்கலாம், சிலருக்கு முன்கூட்டியே அது முடிவாக இருக்கலாம். என்னை போன்றவர்களுக்கு முன்கூட்டியே அது முடிவு வந்துட்டு. அவ்வளவுதான். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.